ஹாய் ஆல் வெல்கம் டு தர்ஷா ஹென்னா. இன்றைக்கான கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் டிசைன் பார்க்க போகிறோம். எல்போ பேட்ச் ஓகேங்களா? எல்போ பேட்ச் ஸ்டார்ட் அப் டிசைன் நம்மளோட சிலபஸில் இருக்கும். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். பேசிக் கிளாஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிருச்சு. இப்போ இது எல்போவோட முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் டிசைன்ஸ் இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்டில் எப்படி டிசைன் போடுறோங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நான் போட்டுருவேன். ஸோ பேசிக் கிளாஸ் முடியுது. ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நான் இதில் என்ன டிசைன் போட்டிருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? பார்டர்ஸ் தான் போட்டிருக்கேன். நம்ம பார்டரில் ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம், 4 லைன்ஸ் கொடுத்து நடுவில் சென்டர் அந்த டபுள் லைனை மட்டும் போல்ட் பண்ணி விடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு கீழே ஒரு ஹம்ப் கொடுத்துட்டு லைன்ஸ் கொடுத்துருக்கேன். டாட் வச்சு ஒரு லைன் ஓகேங்களா? மேலே கீழே கொஞ்சம் ஒன்று விட்டு ஒன்று ஹைட்டாக இருக்கிற மாதிரி அந்த வேவி பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்கேன் ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இதில் எதுவுமே புதுசாக டிசைன்ஸ் பார்க்கல ஓகேங்களா? இப்போ இந்த எல்போ பேட்சில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 2 டிசைனை மிங்கிள் பண்ண போகிறோம் ஓகேங்களா? கீழே வந்து பார்டர் ஓகேவா? கீழே பார்டர் போடுறோம். மேலே வந்து ஃப்ளார் டிசைன்ஸோ ஆர் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் இருக்குல்ல, நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி டிசைன்ஸ் பார்த்துருப்போம்ல, ரவுண்டில் பார்த்துருப்போம். டைமண்ட் மாதிரி போடுங்க, கோபுரம் ஷேப்பு, திலகம் ஷேப்பு அந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருப்பேன்ல, அதை வந்து இதில் மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதுதான் எல்போ பேட்ச். எல்லோரும் நீங்கள் எல்போ பேட்ச் டிசைன்னு போட்டிங்கனாலே வரும். இன்னும் ஒரு மெஹந்தி எடுத்து பார்த்தீங்கனாலுமே நம்ம எல்போ கிட்ட அந்த வர டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கோபுரம் ஷேப்லேயோ அது வந்து பீகாக், எலிஃபண்ட், இது வந்து நம்ம பேசிக்காக இப்போ போட்டுட்ருக்கோம். ப்ரைடலில் அட்வான்ஸ் லெவலில் போகிறோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் பீகாக்கு, எலிஃபண்ட்டு அதெல்லாம் வந்து அவங்க எல்போவில் போட்டிருப்பாங்க. எல்போ பேட்ச் டிசைனுக்கு எலிஃபண்ட், பீகாக், ஸ்வான் அந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம பேசிக்கில் இருக்கிறனால நமக்கு பேசிக்கில் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோமோ அந்த எலமெண்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி போட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளார் போடுறேன். இந்த மாதிரி ஃப்ளார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளார் போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா கட் ஒர்க் ஃபில்லிங் கொடுக்குறோம். கட் ஒர்க் ஃபில்லிங்னால் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் பார்ட் 2ஆக பார்த்துருப்போம். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் 2 டைப் சொல்லியிருப்பேன், ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஒன்று வந்து பாக்ஸுக்குள்ளே ஃபில் பண்ணுறது, இன்னொன்று வந்து அவுட் ஆஃப் பாக்ஸு டிசைனை மட்டும் போல்ட் பண்ணி காட்டுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை தான் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா? இது கீழே வந்து பார்டர்ஸ் போட்டிருக்கேன். நம்ம பார்டர்ஸ்லேயுமே பேசிக் டு ப்ரைடல் வரைக்கும் பார்டர்ஸ் பார்த்துருப்போம். அதில் எந்த பார்டர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கீழே 4 லைன் கொடுத்துட்டு மேலே அந்த ரவுண்ட் கொடுத்து இந்த மாதிரி பார்டர் ஃபில் பண்ணியிருப்போம்ல, ஒன்று விட்டு ஒன்று ரவுண்டை வந்து ஃபில் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி பார்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் சொன்ன மாதிரி அவுட் சைடு ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் வந்து பார்ட் 2ஆக பார்த்துருப்போம். அந்த டிசைனை தான் வந்து இப்போ இதில் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா? அதாவது இன்னரில் ஃபுல்லாமே ஃபில் பண்ணிடுவோம், வெளியே வந்து அவுட்லைன் மட்டும் போல்ட் பண்ணி விடுவோம். அந்த மாதிரி தான் நான் பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் இது எப்போவுமே டிசைன்ஸோட கான்செப்டை வந்து மறக்கக்கூடாது ஓகேங்களா? டிசைன் நீங்கள் என்ன வேணாலும் போடலாம், பட் கான்செப்டை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி சுற்றி வந்து அவுட்லைனை மட்டும் போல்ட் பண்ணி விட்டுட்டேன். இது ஒரு டிசைன் ஓகேங்களா? அடுத்த டிசைன் பார்க்கலாம். இப்போ இதுலேயுமே வந்து ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஹார்ட் போடுறதுனா ஹார்ட் போடலாம். அடுத்த இதில் வந்து அது அந்த மாதிரி எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். அதாவது இது வந்து பார்டர் மாதிரி கொடுத்து பார்டர் மேலே ஒரு இமேஜ் ஃப்ளார் கொடுத்து ஃபில் பண்ணோமா, இன்னொரு மாடல் எப்படி போடலாம் அப்படின்னா, செக்குடு பேட்டர்ன் இருக்குல்ல, செக்குடு பேட்டர்ன் மாதிரி நம்ம சென்டரில் மட்டும் திலகம் ஷேப்போ ஆர் ஹார்ட்டோ இல்லை டைமண்டோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட கார்னர்ஸ் 2ம் வந்து இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சென்டராக அந்த டிசைனை போட்டு கார்னர் 2 இருக்குல்ல, இப்போ டைமண்ட் ஷேப்னா 2க்கும் கார்னர் சைட்ஸ் இருக்கும்ல, அந்த கார்னரில் லைன்ஸ் போட்டு பார்டர்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ அது ஒரு டைப்பாகவும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன்ஸ் எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். நம்ம லைன்ஸ், ஹம்ஸு, அந்த வைன்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா எந்த டிசைன் வேணாலும் நம்மளால் போட முடியும். ஃபஸ்ட்டு இந்த 10 கிளாஸ்லேயே வந்து நீங்கள் எல்லா ஷேப்ஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சே வந்து நீங்கள் ஃபுல் டிசைனுமே ஃபுல் ஹேண்டுக்கும் உங்களால் போட முடியும் ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 4 லைன்ஸ் எப்பவும் போல் கொடுத்துட்டு சென்டர் 2 லைன்ஸை வந்து போல்ட் பண்ணி விட்டுட்டு கீழே என்ன கொடுத்துருக்கேன்னா டியர் ட்ராப்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா? என்னோடய கோன் கொஞ்சம்
இதாயிருச்சு. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே யூஸ் பண்ணனால கொஞ்சம் வாட்டரியா வருது ஓகேங்களா. அதனால அது டியர் ட்ராப்ஸ் கொஞ்சம் தெளிவா தெரியல. ஸோ டியர் ட்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வைன்ஸ் போடல. டியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டியர் ட்ராப்ஸ் ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? டாட்ஸ் வச்சு அப்படியே ஒரு லைன் மட்டும் இழுத்து விடுறது தான் டியர் ட்ராப்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸும் அப்பப்போ ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு டிசைன்ஸும் போடும்போது இந்த இடத்துல இந்த டிசைன் போடலாமான்னு நீங்களாவே ஒரு அ முயற்சி பண்ணி பாருங்க ஓகேங்களா. ஹம்ப்ஸ் குடுக்குறேன். டிசைன்ஸ் எப்பவுமே உங்களுக்கு நீட்டா வரணும் அப்படின்னா, நீங்க பொறுமையா போட்டா மட்டும் தான் வரும். எந்த அவசரமும் இல்லாம பொறுமையா போட்டிங்கன்னா மட்டும் தான் உங்கனால பெர்ஃபெக்ஷன் எடுக்க முடியும். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அப்படிதான். பார்க்க நமக்கு வந்து அது எவ்வளோ அழகா இருக்குன்னு நெனைப்போம். ஆனா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒர்க் எவ்வளோ நேரம் பண்ணியிருப்பாங்கன்னு. மினிமம் எல்லாம் 6 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ, நீங்க இந்த பேசிக்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ, அத வச்சு தான் அட்வான்ஸ்ல உங்கனால கோன் ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியா வரும். மூவ் பண்ண முடியும். ஸோ, பேசிக்ல நல்லா ஃபுல்லா எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. கோன நல்லா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் 17 கிளாஸ் வந்துட்டோமா, ஸோ இவ்வளோ கிளாஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கோன் ஹேண்ட்லிங் சொல்லி தர தேவையில்ல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. ஓகேங்களா? இப்போ இதில வந்து நான் லோட்டஸ் போட்டிருக்கேன். லோட்டஸ் பட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல. பட்ஸ்னா மொட்டு ஓகேங்களா? நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில பட்டு வச்சு ஃபில் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி 2 பக்கமும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில ஃப்ளார் பார்க்குற மாரி போட்டுட்டு, சென்டர வந்து பட்டு போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த இடத்துல ஸ்டெம் கூட போடலாம் ஓகேங்களா? இதுதான் போடணும்னு எந்த இதுவும் கிடையாது. டிசைன்ஸ் நம்மளோட இஷ்டம். ஸோ இது கொஞ்சம் பார்க்க ஒரே பேட்டர்னா இருக்கும்ல, அதனால நானு பட்டு போட்டிருக்கேன் ஓகேங்களா? உள்ள வந்து ஜஸ்ட்டு ஷேடிங் தெரியும்ல, ஷேடிங்கில ஃபர்ஸ்ட் டைப் பண்றேன். வெறும் டிப்ப மட்டும் லைட்டா ஷேட் பண்ற மாதிரி. நம்ம உள்ள குடுத்துருக்க டிசைன்லேருந்து டிப்ப மட்டும் இழுத்துட்டிங்கன்னா, இந்த மாரி கொஞ்சம் லைட்டா ஷேட் ஆகும் ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்னா, கீழ பார்டர் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் போடுற டிசைன வந்து மேல நீங்களாவே போடுங்க ஓகேங்களா? பார்டர் நம்ம ஆல்ரெடி நெறைய பார்த்துருக்கோம். அதுலேருந்து ஏதோ ஒரு பார்டர் எடுத்து போடுங்க. தென் போட்டுட்டு இந்த டிசைன வந்து போடுங்க. இப்ப நான் லோட்டஸ் போட்டிருக்கேன்ல, அந்த செகண்ட் ஒன்ல அதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி ஓகேங்களா? இந்த மாதிரி டிசைன போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, அவுட்லைன மட்டும் ஃபில் பண்ணணும். ஓகேவா? இன்னர்ல வர்றத வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. அவுட்டர்ல வர்றத போல்ட் பண்ணி விட்டுருங்க. நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் டைப் 2ல ஓகேங்களா? கட் ஒர்க்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ, அதில ஓகேங்களா? அடுத்த மாடல் வந்து இந்த மாரி லீஃபு. இந்த மாரி லீஃப் போட்டு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி போட்டு, அத வந்து கீழ பார்டர் நீங்க குடுத்துருங்க ஓகேங்களா? 2 நான் போட்டிருக்கேன். 2 நீங்க போடுங்க. டிசைன் என்ன போடணும்னு சொல்லிட்டேன். பார்டர் மட்டும் நீங்க சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இடையில எல்லாம் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்ல எப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, இடையில இருக்க கேப்ஸ் எல்லாம் என்னென்ன குடுத்து ஃபில் பண்ணலான்னு. ஃபுல் சர்க்கிள் குடுக்கலாம், ஹாஃப் சர்க்கிள் குடுக்கலாம். ஸ்டெம்மு குட்டி குட்டி ஸ்டெம் குடுக்கலாம். குட்டி குட்டி லீவ்ஸ் குடுக்கலாம். அந்த மாதிரி நெறையா சொல்லியிருப்பேன்ல. ஃப்ளார் கூட குடுக்கலாம். குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியா குடுக்கலாம். ஸோ ஓகேங்களா? நீங்களா கிரியேட்டிவா கொஞ்சம் 17 கிளாஸ் வந்துட்டோம். இதுக்கு மேல நீங்களே கொஞ்சம் கிரியேட்டிவா எல்லாமே போட ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம போட்ட டிசைன்ஸாவே நீங்க மிங்கிள் பண்ணி போட்டாவே போதும். உங்களுக்கு நெறையா டிசைன்ஸ் கிடைக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த 2வது பேட்டர்ன் ஓகேங்களா? அந்த எல்போ பேட்ச்ல சென்டர்ல மட்டும் இந்த மாதிரி திலகம் ஷேப் குடுத்துட்டு, சைட்லலாம் வந்து 4 லைன்ஸ் குடுத்து போல்டு லைன் குடுக்குறோம்ல, போல்டு லைன் நம்ம நார்மலா எப்பவும் குடுக்குற மாரி போல்டு லைன் குடுத்துட்டு, ஹம்ப் குடுத்துட்டு, ஹம்ப் மேல டாட்ஸ் வச்சுருங்க. டாட்ஸ் வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் குடுக்க போறீங்க உள்ள. நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்ல நெறைய டிசைன் பார்த்துருக்கோம்ல, ஸோ நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் குடுக்கலாம் ஓகேங்களா? ஸோ அந்த திலகம் ஷேப் மட்டும் தான் இல்ல, ரவுண்டு போடலாம், ஹாஃப் சர்க்கிள் போடலாம், தென் டைமண்ட் போடலாம். அதில எல்லாமே நீங்க தான் போட போறீங்க ஓகேங்களா? சேம் அதே மாரி 4 லைன்ஸ் குடுத்துட்டு, டாட்ஸுக்கு பதிலா வைன்ஸ் வைக்கலாம். 3 டாட்ஸ் வைக்கலாம். அந்த மாதிரி. 1 டாட் சின்னதா, 1 டாட் பெருசா வைப்போம்ல, அந்த மாதிரியும் போடலாம் ஓகேங்களா? ஸோ சென்டர் எல்லாமே வந்து ஃபில்லிங்ஸ் குடுக்கலாம், கிரிட்ஸ் குடுக்கலாம், நெகட்டிவ் ஃபில்லிங்ஸு, செக்ஸு அந்த மாரி எது வேணாலும் குடுக்கலாம். நம்ப பார்டர் ஃபில்லிங்ஸ் நெறைய பார்த்துருப்போம்ல, கார்னர் ஃபில்லிங்ஸ் நெறைய டைப்ஸ் பார்த்துருப்போம்ல. அ எஸ் 85 75 சம்திங் பாக்ஸஸ்குள்ள வந்து நெறைய ஃபில் பண்ணியிருப்போம்ல, அந்த மாரி ஃபில்லிங்ஸ்லாம் குடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு டைப் ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேம் அதே திலகம் ஷேப்பே வந்து ஆ இந்த மாரி இப்போ டபுள் லைன் குடுத்துக்கிறேன்.
நான் முன்ன சொன்னேன்ல அந்த ஷேப் எல்லாமே டைமண்ட் அதுலலாம் வந்து டாட் மட்டும் தான் வைக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து டிசைன்ஸ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டாட்ஸு, வைன்ஸு, ஹம்ஸு ஹம்ஸ்லேயே டபுள் ஹம்ஸ் கூட குடுத்துட்டு, அதில வேற ஏதாவது டிசைன் மாரி குடுக்கலாம். நான் சொன்ன மாரி டாட்ஸ் வந்து நம்ம டாட்ஸில பெருசு, சின்னது வைப்போம்ல அந்த மாரி வைக்கலாம். ஆர் வந்து லைன்ஸே வந்து வேவியா ஒண்ணு விட்டு ஒண்ணு பெருசா போடுற மாதிரி அந்த மாரியும் குடுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாரி நீங்க டிசைன்ஸ் வந்து நெறையா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டாட்ஸு, வைன்ஸு, டியர் ட்ராப்ஸ்ன்னு நெறையா இருக்குல்ல. வைன்ஸ்ல நெறையா டைப்ஸ் இருக்குல்ல. அதில எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹம்ப் மேல போடுறதுக்காக. ஈவன் வந்து ஃப்ளார்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லோட்டஸோ ஆர் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும்ல. ரோஸ் பெட்டல்ஸு அந்த மாதிரி கூட சின்ன சின்னதா அந்த மாரி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில வந்து நான் திலகம் ஷேப் குடுத்துட்டு டபுள் லைன்ஸ்ல ஹம்ஸ் குடுக்குறேன். ஹம்ஸ் குடுத்துட்டு என்ன பண்றேன்னா, நீங்க இதில வந்து முக்கியமா என்ன அ கத்துக்கணும் அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லயா? இல்ல. வேற வேற ஏதோ டாபிக்ல பார்த்தோம். உள்ள வந்து நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் குடுத்தோம்னா, வெளிய வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் குடுக்கக்கூடாது. செக்குடு அந்த மாரி பேட்டர்ன்ஸோ, டாட்ஸோ அந்த மாரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிறணும். ஓகேங்களா? அதுவே உள்ள செக்குடு பேட்டர்ன் குடுக்குறோம்னா, வெளிய வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் அந்த மாரி குடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் இப்ப சொல்றேன். இப்ப அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரியே திலகம் ஷேப் வந்து இதில பெருசா போட்டுக்கிறோமா, போட்டுட்டு இது வந்து பெரிய எல்போ பேட்ச் டிசைனா வந்து கன்டின்யூ ஆகும். அப்படியே பார்டரும் சேர்ந்து இதிலயே அட்டாச் ஆகுற மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த மாரி எப்பவும் போல 4 லைன் குடுத்துட்டு, சென்டர் 2 லைன போல்ட் பண்ணி விட்டுருங்க. போல்ட் பண்ணி விட்டு ஹம்ஸ் போட்டுட்டு கீழ அகைன் வந்து 4 லைன்ஸு. கீழ ஆல்மோஸ்ட் வந்து இது நம்ம 3 ஃபிங்கர் வச்சோம்னா 3 ஃபிங்கர் வச்சோம்னா எவ்வளோ அகலம் இருக்குமோ, நீளம் அகலம் வரும்ல, அந்த மாதிரி 3 ஃபிங்கர் வச்சுட்டு அந்த லைன்ல ஒரு கோட போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா, ஈவனா வந்து வரும். இப்ப நம்ப கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இத முடிச்சதுக்கப்புறமா எவ்வளோ மார்க்கிங் வந்து சொல்லித் தருவேன் ஹேண்ட்ல. அது ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்துருக்கேன். போய் பாருங்க. நான் மறுபடியும் வந்து ஹேண்ட்ல வந்து உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட்ல டிசைன் போட்டு காட்டும்போது, அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து ஹேண்ட்ல வந்து பிரிச்சுக்குவோம். பாம் வரைக்கும், ஹாஃப் ஹேண்டு, 3/4 அப்புறம் எல்போ அந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் வந்து பிரிச்சு போடுவோம். ஸோ எல்போல போடும்போது இந்த டிசைன் யூஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப லென்த்தா இல்லாம ஒரு 3 ஃபிங்கர்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணி, அதுக்குள்ள அந்த டிசைன் முடிக்கிற மாரி பார்த்துக்கலாம். 3 ஃபிங்கர் டூ 4 ஃபிங்கர்க்குள்ள வந்து முடிச்சுக்கலாம். அதுக்கும் மேல லென்த்தா இருந்தா பார்க்க ரொம்ப பெருசா, அசிங்கமா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம டிசைன்ஸோட சைஸ வந்து கொஞ்சம் சின்னதா போடுறோமோ, அப்பதான் பார்க்க ரொம்ப நுணுக்கமா, அழகா தெரியும். ஓகேங்களா? ரொம்ப லென்த்தா போட்டா சீக்கிரம் வேல முடிஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாம, கொஞ்சம் நுணுக்கி நுணுக்கி போட்டாலும், நம்ம வந்து குட்டி குட்டியா ஒர்க் பண்ணாலும் அது வந்து நீட்டா தெரியணும். இதில வந்து நான் ஃபில்லிங்ஸ் சாரி லீஃப் ஃபில்லிங்ஸ் நம்ம இதில பார்த்துருப்போம்ல வைன்ஸ்ல அந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் லீஃப் ஃபில்லிங்ஸ் குடுக்குறேன் ஃபுல்லா. குடுத்துட்டு உள்ள ஒரு லைன் போட்டுர்றேன். உள்ள இந்த மாரி லைன் போட்டுட்டு, இந்த இதுக்கு பதிலா நீங்க அந்த இடத்துல ஃப்ளார்ஸும் குடுக்கலாம். இப்ப நான் உள்ள வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்ல ஃப்ளார் குடுத்துட்டேனா, அதனால வெளிய வந்து இந்த மாரி லீஃபு, வைன்ஸ் இந்த மாரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல, அதனால லீஃப் வந்து குடுத்துருக்கிறேன். ஸோ கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். ஸோ கீழயும் இதே மாரி 4 லைன் குடுக்க போறேன். 4 லைன் குடுத்துட்டு சென்டர் 2 லைன எப்பவும் போல போல்ட் பண்ணி விட்டுட்டு, அந்த உள்ள இருக்கிற மீதி கேப்ஸ் இருக்குல்ல, அத வந்து செக்குடு பேட்டர்ன் குடுத்து ஃபில் பண்ண போறேன். செக்குடு பேட்டர்ன்லேயே நம்ம நெறைய டிசைன்ஸ் பார்த்துருப்போம். செக்குடுல வைன்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்துருப்போம். ஹம்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்துருப்போம். ஆர் வெறும் செக்குடுல வந்து வெறும் டாட்ஸ் மட்டும் வைப்போம்ல, அந்த மாரியும் பார்த்துருப்போம்ல. அது மாரி உள்ள நீங்க எந்த டிசைன் வேணாலும் மாத்தி மாத்தி குடுத்துக்கலாம். அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசைன்ஸ்ல வரும். இப்ப என்னன்னா, நான் திலகம்ல போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து டைமண்ட் ஷேப்போ ஆர் ரவுண்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேப் எடுத்துட்டு, உள்ள இருக்க டிசைன்ஸையும் வெளிய இருக்கிற டிசைன்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ள மீன்ஸ் நம்ம உள்ள ஃபில் பண்றோம் டிசைன்ஸ வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. செக்குடு பேட்டர்ன் தான் உள்ள குடுக்குறேன்.
இவ்வளோ கிளாஸ் போயாச்சு. ஸோ எல்லோரும் லைன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாக தான் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். கோன் ஹேண்ட்லிங் தான் எல்லாத்துக்கும் வந்துருச்சா? இந்த வீடியோ பார்க்குறவங்க லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக போட வருது, ஓகேவா, ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட்ஸ் வேணும், ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம கிளாஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி டிசைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், எப்படி போடுறோன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. சென்டரில் எல்லாமே வந்து ஒவ்வொரு அந்த பாக்ஸுக்கும் சென்டரில் நம்ம வைன்ஸ் போடுவோம்ல, வைன்ஸுக்கு வந்து ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன்ல, டாட் வச்சு மேலே கீழே இழுத்து விட்டோம்னா அந்த வைன்ஸ் வந்து ஈவனாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரும். இல்லாட்டி நம்ம நார்மலாக வைன்ஸ் எப்படி போடணும்னு சொல்லியிருப்பேன்ல, ஃபஸ்ட்டு ஒரு லைன் வச்சு டாட் வச்சு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து இழுத்து விடுவோம்ல, அந்த மாதிரி வராதவங்களுக்காக அந்த டாட் வச்சு முன்ன பின்ன இழுத்து விடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லா பக்கமும் ஈவனாக வரும். எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி போடுறீங்களோ அதே மெத்தடு எல்லா பாக்ஸ்லேயும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சைடு ஒரு மாதிரி, இன்னொரு சைடு ஒரு மாதிரியும் போடாதீங்க. ஸோ ஷார்ட்கட் சொன்னாலும் ஷார்ட்கட்டை ஒரே மாதிரி யூஸ் பண்ணுங்கள், பாதி பாதியாக மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஷேப் 2 டைப் யூஸ் பண்ணி போட்டாலும் ஷேப் ஒரே மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மெத்தடில் போட்டால் ஒரு மாதிரி ஷேப்பும், அந்த மெத்தடில் போட்டால் வேறு ஷேப்பும் வருது அப்படின்னா எதில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக டிசைன் ஷேப்ஸ் வருதோ அதை மட்டும் யூஸ் பண்ணி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட பழகுங்க. இதுதான் வந்து எல்போ பேட்ச் டிசைன், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து என்னென்ன ஷேப்ஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள். திலகம் இல்லாமல் இந்த மாதிரி கோபுரம் ஷேப்பில் போடலாம். தென் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மட்டும் மேலே வர மாதிரி ஒரு ஷேப் போடலாம். அப்புறம் ட்ரையாங்கிளே வந்து இந்த மாதிரி ஷேப் கொஞ்சம் இந்த பக்கம் சி மாதிரி கர்வ் டைப்பில் போட்டு ட்ரையாங்கிள் வர மாதிரி இந்த மாதிரி ஷேப்பும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. போய் பாருங்கள், நீங்கள் நிறையா மெஹந்தி டிசைன்ஸ் எடுத்து பாருங்கள். எல்போ பேட்ச் டிசைனில் எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னு. மேக்ஸிமம் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இருக்கும். அதை விட்டால் வந்து அட்வான்ஸில் இருக்கிற எலிஃபண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பீகாக்லாம் வந்து ஒரு அரண்மனை மேலே உட்காந்துருக்க மாதிரி அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்கும். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு அதெல்லாம் போர்ஷனில் இருக்குது. அட்வான்ஸ் கிளாஸ்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ரோ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்ல, அதில் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. மாலை மாற்றிக்கிற மாதிரி பிக்சரு அண்ட் வந்து பீகாக் வந்து இந்த மாதிரி மஹாலில் உட்காந்துருக்க மாதிரி அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க, எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ்க்கு அப்புறம் அடுத்த கிளாஸில் அட்வான்ஸ் முடித்தவங்களுக்கு அதுக்கு அடுத்த கிளாஸில் எல்லாமே வந்து வீடியோ வந்து சென்ட் பண்ணிடுவேன். மிக்ஸாலஜி கிளாஸ் முடிக்காமல் இருக்கவங்களாம் மிக்ஸாலஜி கிளாஸ் சீக்கிரம் முடித்து எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்கள். எப்படி மேக் பண்ணீங்க அண்ட் கோன் மேக்கிங்க்கான ஃபோட்டோ எல்லாமே சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் என்னென்னா, இந்த டிசைன் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன்ல, உள்ள நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்னால் வெளியே வேறு ஏதாவது டிசைன் கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த டிசைன் தான் இப்போ பண்ண போகிறேன். எப்பவும் போல் பார்டர்ஸ் கொடுத்துருக்கேன். பார்டர்ஸில் கீழே வைன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். வைன்ஸ் கொடுத்து இந்த டைப்பில் பேசிக் பார்டரில் இந்த டைப் டிசைன் பார்த்துருப்போம். போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு ஹம்ப் கொடுத்துக்கிறேன். டாட்ஸ் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டாட்ஸ் வைக்க போகிறேன்.
நீங்கள் இந்த இடத்துல டாட்ஸ் வைக்கணும்னு இல்லை. நம்ம வைன்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் பார்த்துருக்கோம். லாங் வைன்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்போம்ல. காஃபி பீன் வைன்ஸு அந்த மாதிரி நான் மேலே வைன்ஸ் போட்டிருக்கேன்ல, அந்த இடத்துல நீங்கள் காஃபி பீன் வைன் அந்த மாதிரி கூட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். இதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் டிசைன்ஸு. நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய டிசைன்ஸ் பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் வச்சு போட்டோம்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வரும். ஓகேங்களா? நான் பேசிக் கான்செப்ட்காக உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதோட ஆல் டிசைன்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் போடுற டிசைனுக்கு பதிலாக நீங்கள் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிளாஸில் மிக்ஸாலஜி ஜாயின் பண்ணிவிட்டு கோன் மேக் பண்ணவங்கலாம் கொஞ்சம் கோனை வந்து அப்பப்போ மேக் பண்ணி போடுங்க. இப்போ நானே மேக் பண்ணி 1 மந்த்துக்கு 2 மந்த் மேலேயே இருக்கும். ஸோ அது கோன் வந்து ரொம்ப வாட்டரியாக ஆயிடுச்சு. இல்லாட்டி வெளியே வச்சோன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். ஓகேங்களா? வெளியும் வைக்க முடியாது. ஃப்ரீசர்லேயும் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தாலும் வாட்டரியாக ஆயிரும். ஏன்னா நம்ம ஆயில் சேர்க்கறது இல்லைல்ல. ப்ராக்டிஸ் கோன் தானே பண்ணுறோம். பிரைடல் கோன் வந்து ஆயில் சேர்ப்போம். ஸோ வெளியே வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ப்ராக்டிஸ் கோனுங்கும்போது நம்ம உள்ளே வச்சு தான் ஆகணும். பிரைடல் கோன்னா ஒரு 2 டேஸ் வரைக்கும் வெளியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சா போதும். ஆனால் ப்ராக்டிஸ் கோன் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உடனே ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டி ரொம்ப இறுகிரும். ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாலும் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். ஸோ மேக் பண்ணும்போதே கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மேக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டியிருப்பேன்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் எல்லாம் மேக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து நான் லோட்டஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? லோட்டஸ் கொடுத்துட்டு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக உள்ள செக்குடு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள செக்குடு யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 2மே நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணுறேன். உள்ளே வந்து டைப் 1 யூஸ் பண்ண போகிறேன். வெளியே வந்து டைப் 2. டைப் 2 கட் ஒர்க் சொல்லியிருப்போம்ல, டைப் 2 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 2யும் மிங்கிள் பண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபில்லிங்ஸ் கொடுங்க. ஷேட் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக எல்லாருமே ஃபில்லிங்ஸ் கொடுங்க. நான் வந்து பேப்பரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த மெத்தட் என்னங்கிறது நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன்ல. பேப்பர் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அந்த ஃபைல் கவரில் பேப்பர் உள்ள வச்சு நான் டிசைன்ஸ் போடுறனால நான் லைட்டாக வச்சாலுமே வந்து டார்க்காக தான் தெரியும். ஸோ நான் ஃபில்லிங்ஸ் வந்து ஷேடிங் கொடுத்தாலே ஃபில்லிங் கொடுத்த மாதிரி தான் தெரியும். நீங்கள் வந்து நல்லா ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பேப்பருங்க அந்த ஷீட்டுங்கிறனால வழுக்கும். எந்த டிசைன் போட்டாலும் வழுக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ நீங்கள் பேப்பரில் பண்ணும்போது நீட்டாக பண்ணுங்கள். ஸ்டெம் கொடுத்துட்டு ஒரு ஃப்ளார் கொடுக்குறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா? இதே மாதிரி தான் லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் கொடுத்துட்டு சுற்றி வந்து போல்டு பண்ண போகிறேன். அவுட்லைனை வந்து ஃபுல்லாக போல்ட் பண்ணிவிட்டு இன்னரில் ஏதாவது கேப்ஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஃபில் பண்ணி விட்டுருவோம். பேசிக் கிளாஸஸ் முடிய போகுது. ஸோ சீக்கிரம் எல்லோரும் முடிச்சுட்டு சப்மிட் பண்ண பாருங்கள். அடுத்து அட்வான்ஸ் கிளாஸ் போக போகிறோம். நெக்ஸ்ட் வீக்கில் அட்வான்ஸ் கிளாஸ் போயிடுவோம். ஸோ சீக்கிரமாக எல்லாம் பேசிக்கை வந்து முடிங்க. பேசிக் முடிச்சுட்டு என்னோடய நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும். என்னோடய நம்பருக்கு பேசிக் கிளாஸ் முடித்தவங்க வீடியோவாக சென்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கிளாஸஸ் எல்லாமே உங்களோட பர்சனலாகவே உங்களுக்கு வந்துடும். யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துடும் பர்சனலாக. ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு எல்லாமே சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் அவுட்லைன் மட்டும் போல்ட் பண்ணி விட்டுட்டேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் டிசைன்ஸ். ஓகேங்களா? டைப் 1 டைப் 2ன்னு
நான் வந்து 4 6 டிசைன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். நீங்க 6 மட்டும் போடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி எந்தெந்த ஷேப்பில் மாற்றி மாற்றி டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? நான் அங்கே ஃப்ளார் போட்டிருக்கேன்ல, அந்த ஃப்ளாருக்கு பதிலா உங்களுக்கு குட்டி எலிஃபேண்ட் சொல்லி குடுத்துருப்பேன்ல, அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய். எல்லாம் கரெக்ட்டா போடுங்க.